4 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். என்னன்னு தெரியல அகெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேத்து கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 300 கிராம்ஸ் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த வெந்தய தண்ணி எடுத்திருந்தேன். பட் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். தென் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவையில வந்து கிச்சடி மாரி பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அது கூட பீனட் சட்னி பண்ணியிருந்தேன். தென் இன்னைக்கு சண்டே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிச்சனில லஞ்ச் ஒர்க்லாம் முடிக்க லேட் ஆனனால, இடையில ரொம்ப பசிச்சது. அதனால ஒரு 2 பீஸ் கொய்யாப்பழம் மட்டும் எடுத்திருந்தேன். தென் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வீட்ல பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் டயட்ல இருக்கேன்ல. ஸோ அதனால ஏற்கனவே வெயிட் வேற இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு சாப்பிடவே பிடிக்கல எதுவுமே. ஸ்டில் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு 2 சப்பாத்தி அது கூட வந்து கொஞ்சமா சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். புரோட்டீன்க்காக சிக்கன் பீஸ் நெறையவே எடுத்திருந்தேன். தென் முன்னாடிலாம் நாங்க வந்து சாட்டர்டே ஆனாலே நைட் மூவி ஏதாவது பார்ப்போம். ஒரு 2, 3 வரைக்கும் கூட பார்த்துட்டு தூங்குவோம். பட் இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸ் நெறைய வந்தனால, நைட் மூவிஸ் பார்க்குறது கிடையாது. டெய்லி பார்ப்போம். பட் சீரிஸ் மட்டும் சீரிஸோ, மூவிஸோ எதுனாலும் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் அவ்வளோதான் பார்ப்போம். இந்த கன்டின்யூ வாட்சிங் இப்போ நாங்க பண்றதே இல்ல. ஹெல்த் கான்ஷியஸ்க்காக. ஸோ இப்போலாம் சண்டே வந்து நாங்க மத்தியானம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஹால்லயே பெட்லாம் போட்டு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென் மூவிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு நான் வந்து சண்டே அகைன் சண்டேனால எக்ஸர்சைஸ்க்கு லீவ் விட்டுட்டேன். சொல்லப்போனா எனக்கு எக்ஸர்சைஸ் பண்ண முடியல. ஹால்ல பெட்ல இருந்து அவங்க தூங்கிட்டு இருந்தனால. ஸோ அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வாக்கிங் வந்துட்டேன். தென் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, பன்னீர் ரோல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரோல்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசென்ட் டைம்ஸ்ல பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு பிடிக்கும்ல. அந்த மாரி எனக்கு இந்த சீசனுக்கு வந்து என்னமோ எனக்கு ரோல்ஸ் சாப்பிடணும் போல அந்த மாரி இருக்கு. ஸோ நானே வீட்ல வந்து நெறைய வெஜிடபிள்ஸ், பன்னீர்லாம் போட்டு நல்லா புரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச்ல ஒரு வந்து இந்த ராப் மாரி பண்ணி சாப்பிட்டேன். இதுதான் என்னோட டின்னர். இப்பலாம் வந்து எனக்கு புக் ரீட் பண்றது ரொம்ப புடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து நான் புக் ரீட் பண்றத பார்த்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு புக் பிரசன்ட் பண்ணாரு. ஆனா இன்னும் அத ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு ஏதாவது புக் ரீட் பண்ணணும்னு தோணுனால, எங்க வீட்ல இருந்து அப்துல் கலாம் புக் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னைய மாரி எத்தன பேர் புக் படிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா, நான் பண்ற விஷயம் நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் வந்து இந்த வாய் விட்டு புக் படிப்பேன். அ சவுண்டா புக் படிப்பேன். ஏன்னா, நான் அமைதியா புக் படிச்சா, என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து புக்ல இருக்காது. வேற எங்கேயாவது போயிரும். நான்லாம் ஓவர் திங்கிங் பெர்சன். ஸோ என்ன மாரி எத்தன பேரு புக் படிப்பீங்களான்னு தெரியல. பட் படிச்சாலும் இந்த மாரி வாய் விட்டு படிப்பீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. புக் படிப்பீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து இன்னைக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டேன். அண்ட் வந்து நைட்டு தூங்க போயிட்டேன் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் தான் நாளைக்கு மார்னிங் வந்து நாளைக்கு ஈவினிங்க்கு வந்து ராகி மாவு வேணும், தோசை மாவுன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் தூங்குனேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இப்படி தான் போச்சு. எல்லா ஹேபிட்ஸுமே சூப்பரா பண்ணிட்டேன். எக்சர்சைஸ் மட்டும் தான் பண்ணல. மத்தபடி எல்லாமே பண்ணிட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பை.